போன கிளாஸ்ல நாங்க சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்வீனோடு தொடர்பான சட்டங்களை ஆரம்பித்திருந்தோம். அதுல பல பகுதிகளை முடிச்சு கொண்டு வந்து இரண்டாவது பகுதிக்குள்ள நாங்க வந்திக்கிறோம். இஹ்ஃபா பத்தி பேசினோம் அப்படித்தானே? ஆமாங்க. பிஸ்மில்லா உங்களோட ஒதுங்க பில வராம. بسم الله الرحمن الرحيم فأنذرتكم نارا زر துளை ஜர் تلظى ஜர் ஜார் ப்ராப்பர்லி படிச்சாச்சு. فأنذرتكم نارا تلظى ஃபேவ நீட்டாம அலிஃபோட சேரணும். ஃபஅன் 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 ஃபஅன். فأنذرتكم نارا تلظى ரெண்டாவது ناصية كاذبة خاطئة சரி போதுமா? ناصية كاذبة خاطئة خاطئة خاطئة. خاطئة ناصية كاذبة خاطئة இல்ல خاطئة. خاطئة ناصية كاذبة خاطئة Good. மூணாவது ألم يجدك يتيما فآوى 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 فآوى. فآوى ألم يجدك يتيما فآوى நாலாவது فيها كتب قيمة ஐந்தாவது جزاؤهم عند ربهم جنات جنات عدن அல்ல جنات. جنات جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا சரி போதுங்க. மூணு பேர்ல இது جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين أنهار خالدين. அந்த ரூட சவுண்ட் முக்கியம். أنهار خالدين அன்ஹா அல்ல جز- அன்ஹா. அன்ஹாரு. أن أنهار எஸ் இப்போ வந்து போகும். جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا يومئذ تحدث أخبارها இப்போ
يومئذ تحدث أخبارها. توها إلى توحى يومئذ تحدث حال ساوند வரணும். يومئذ تحدث أخبارها. ما شاء الله كلام. فمن يعمل مثقال ذرة شرا يره. ம், சின்ன ஒரு பிளவு வண்டிக்கு يعمل يا يعمل ما يع- இல் எஸ் எல்லாமே நார்மல் يع- ومن يعمل யாவ தூக்கம் يعمل என்று தூக்கிடாமல் ومن يعمل எஸ் correct. ومن يعمل مثقال ذرة شرا يره. எட்டாவது سيصلى نارا ذات لهب. good. நான் அடுத்த சட்டத்துக்குள்ள போறோம். அடுத்த சட்டமாக நாங்க பார்க்கிற சட்டம் இதுதான். இதுதான் என்று சொன்னால் சேர்த்தல் என்று எங்களுக்கு தெரியும். இங்க இதுவாமுக்கு 6 எழுத்துக்கள் இருக்குது. 6 எழுத்துக்கள் இருக்குது. இந்த சரி. 6 எழுத்துக்களையும் நாங்க ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஒரு வேர்டாக நாங்க சொல்லிக் கொள்வோம். ம். யர்மலூன. அப்ப அதுல வர 6 يرملون. எழுத்துக்களும் இந்த சட்டத்துல வந்துடும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ள லேசாய். يرملون. எருமலூன. ஆனா அந்த எருமலூனையும் நாங்க 2 வகையா பிரிச்சிடுவோம். இதுகாமங்கிறத ம். 2 வகையாக நாங்க பிரிப்போம். ஒன்று என்மு முதலாவது கன்செப்ட். ين- அதாவது அதுல வர ين- அந்த 6 எழுத்துக்கள்ல 4 எழுத்துக்கள் இங்க வந்துடும். எனது என்மு. ين- ين- எஸ். இதுக்கு நான் சொல்ற பேர் ராகத்தோடு சேர்த்தல். ராகம்னா என்ன? உன்னா என்ன? قلنا உன்னாவோடு சேர்த்தல் என்றது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி ராகம் இல்லாம உன்னா இல்லாம நாங்க சேர்த்து ஓதுறது. அப்ப எண்மு என்கிறது கழிஞ்சிச்சுன்னா எர்மலூனையில இருந்து எண்மூவை நாங்க விட்டுட்டோம் என்றால் லாமும் لم را. ராவும் لام அங்க را. பேலன்ஸ் ஆகுது. இது அடுத்த இரண்டாவது வகைக்குள்ள வரும். சரி, இப்ப நான் சட்டத்துக்கு வந்தோம் என்றால் சுக்கூன் செய்யப்பட்ட நூன அல்லது தன்மீனை தொடர்ந்து இது அந்த பேர் முக்கியம். இதுகாமன் தெரியும் எங்களுக்கு. இதுகாம் ஆமா. ராகத்துக்கு உண்ணான்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஆமா. சட்டத்துக்கு ஒரு பேர் என்ன? ராகம் இதுகாமும் உண்ணாம் சேர்ந்து பேரை உருவாக்குது. இதுகாம் பிகுன்னா. என்ன சட்டம்? இதுதான் பிகுன்னா. எஸ். இதுகாம் என்றாலும் தெரியும், ஒன்னா என்றாலும் தெரியும். இடையில பி என்ற சொல்ல மட்டும் சேர்த்து இதுதான் ஒன்னா என்று சொல்லி இந்த பேரை உருவாக்குறோம். ம். சரியா? சட்டம் எப்படி வருது? சரி. சுக்குன் செய்யப்பட்ட மூணாளு தன்மீனை தொடர்ந்து இதுதான் ஒன்னாவுடைய 4 எழுத்துக்கள் இது. 4 எழுத்துக்கள் தெரியும். ஆமா. என்மோ அந்த எழுத்துக்கள்ல ஆமா. ஏதாவது கொண்டு வருமாயின் அவற்றை நாங்க ராகத்தோட சேர்த்து ஒன்னா ராகத்தோட ஓதணும் என்கிறது முக்கியம். சரி, சரி. அப்ப இவன் ஓது பாவம். فمن يعمل مثقال ذرة خيرا يره. இதுல இதான் அதுல சட்டம். فمن ம். يعمل مثقال ذرة ذا சவுண்ட் மாறணும். ذرة அல்ல, ذا ذر. ذرة என்று வரணும். இப்ப நாங்க இதுல இவ்வளவு வகையான சட்டங்களையும் படிச்சுட்டோம். இதுல 2 ஆமா. சட்டம் பாருங்க. فمن يعمل என்கிறது ஆமா. தர்ரத்தின் படிச்சாச்சு. ரெண்டாவது தர்ரத்தின் என்ன சட்டம்? ஆமா. தன்வீனுக்கு பின்னால் இல்ஹாருடைய எழுத்து இல்ஹாருடைய ஃபா வந்திருக்குது. அதையும் இல்ஹாருடைய நான் வெளிப்படுத்தி பாவம் ஓதுற சட்டம். வெளிப்படுத்தும். ஆமா. சரி. உம் நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த முறை
இந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணுவோம். ஆனா உங்களுக்கு நீங்க ஒரு வேலை செய்ய கட்டாயம். இன்றைக்கு கிளாஸ்ல ஓதின சரிங்க. ஒர்க்கு தானே ஓதி பழகின ஓதி காட்டினது. அதுல உள்ள பிழைகளை ஆமாங்க. ரெக்கார்டு கேட்டு கவனமா நீங்க கொஞ்சம் திருத்திக் கொள்ளணும். திருத்தித்தான் இந்த ஒர்க்கை நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும். அது வந்து சரிங்க. பாட சட்டம். இப்ப நான் பாக்குறது ஆமாங்க. இதுதான் பிகுன்னாட சட்டம். பிகுன். அந்த சட்டத்தை நாங்க ஆமாங்க. பார்த்துட்டு இதை படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்க. ஜிஜாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.